அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கார்த்திக் த ட்ரேடர். சாட்டர்டே சண்டே லீவ் முடிஞ்சிட்டு 18th மார்ச் மண்டே மார்க்கெட் இருக்குது. இந்த மண்டே மார்க்கெட்டுக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப்போட 0.5 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு. ப்ளஸ் வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் 13.69 கீழே வரமாட்டேன் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ ஃபர்தராக மண்டே மார்க்கெட்டில் என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கும், இம்பார்ட்டண்டான சப்ளை டிமாண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் என்னோடய அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மறக்காமல் ஒரே ஒரு லைக் அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். அப்புறம் குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோக்கான டெலிகிராம் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் அதிலையும் ஜாயின் பண்ணிங்க. ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கும். அது மாதிரி இல்லாத டெலிகிராமுக்கான லிங்க்கும் நீங்கள் ஜாயின் பண்ண முடியும். அப்புறம் ஆப்ஷன் செல்லிங் ப்ளஸ் ஆப்ஷன் பையிங்கான ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் நான் கிளியராக கொடுத்துருப்பேன். அதையும் முடிஞ்சால் கண்டிப்பாக ஒரு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இப்போது நிஃப்டி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ நிஃப்டியோட க்ளோசிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 22,023 ஃப்ரைடேவோட ஈவினிங்கோட க்ளோசிங். ஸோ இதோட 0.5 டிவியேஷன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1% மார்க்கெட் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா எவ்வளோ தூரம் மார்க்கெட் ட்ரேட் ஆகும்னா, ஸோ ரவுண்ட் ஃபிகர்ஸ் சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் 22,200 மேலேயும், அதே மாதிரி பாட்டமில் பார்த்தீங்கன்னா 21,800 அப்படிங்கிற லெவலுக்கு தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகும். இப்போ என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா, மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற பாயிண்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் 200 பாயிண்ட்ஸ் மேலேயும் 200 பாயிண்ட்ஸ் கீழேயும். பட் மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வாட்ச் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுது அப்படின்னா, இப்போ ஒரு 100 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் கேப் அப்பில் ஓப்பன் ஆகுது அப்படின்னா தட் இஸ் 22,100 நியர்பை மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா ஃபர்தராக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் 22,100 அப்படிங்கிறதே இம்பார்ட்டண்ட் ஒரு சப்ளையாக இருக்குது. இதுக்கு மேலே மார்க்கெட் வேகமாக போகுது அப்படின்னா ஷார்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு 22,200 இருக்கிற கால் ரைட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தட் மீன்ஸ் கால் ரைட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. 22,200 கால் ரைட்டர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கலாம். ஒரு 100 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் ஓப்பனிங்காக இருந்தால். இப்போ ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங் மீன்ஸ் 22,000 அப்படிங்கிறது ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். இந்த ஃப்ளாட் ஓப்பனிங்கோட ஒரு 0.5% அப்படிங்கிறது 22,100. அப்போது 22,000ல் 100ல் இருக்கிற கால் ரைட்டர்ஸ் அண்ட் புட் ரைட்டர்ஸ் என்ன டிசைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 100 பாயிண்ட் கேப் அப்போ இல்லை கேப் டவுனாக இருக்குன்னா நமக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குன்னா மார்க்கெட் 200ல் எக்ஸிட் ஆகணும், அதுக்கப்புறம் 200க்கு போகும். அதே மாதிரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னா 100 பாயிண்ட்ஸில் போனாலே மார்க்கெட் மேபி ஷார்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் இஸ் ப்ரோக்கன் 22,200 ரொம்ப கிளியராக பிரேக் பண்ணியிருக்கேங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மார்க்கெட் கேப் டவுனில் ஓப்பன் ஆக போகுது. தட் இஸ் 22,000க்கும் 21,000 நடுவில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது அப்படின்னா அப்போ 22,000ஓட கால் ஆப்ஷனோட டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 22,000ல் மார்க்கெட் இஸ் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 22,000லேயே மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது டில் 21,800 வரைக்கும். ஸோ எதுக்காக 21,800 இங்கே மார்க் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, லெட் சி திஸ் புல்லிஷ் கண்டில். இங்கே ஆல்ரெடி அந்த புல்லிஷ் கண்டில் இங்கே ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த புல்லிஷ் கண்டில் ஒரு இண்டெசிஷனாக மார்க்கெட் பையிங்கோடு தான் இங்கே மேலே போயிருக்கு. ஸோ 21,800 அப்படிங்கிற லெவல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல். இது கீழே மார்க்கெட் ட்ரேடாக ஆரம்பிக்குது அப்படின்னா மார்க்கெட் டெஃபினட்டாக 21,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நல்லாவே இருக்குது. ஸோ 21,800 மார்க்கெட் பிரேக் ஆகுதுன்னா ஃபர்தராக 500 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் த நிஃப்டி அனாலிசிஸ். ஸோ டிவிஎஸோட நான் கிளியராக சொல்லியிருக்கேன். 22,200, 21,800 ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தால் ட்ரேட் ஆகிறது கஷ்டம். கேப் அப்போ கேப் டவுனாக இருந்தால் வி கேன் ப்ரெடிக்ட் ஈஸிலி மார்க்கெட் எந்த பக்கம் ட்ரேட் ஆக போகுது அப்படிங்கிறது கிளியராக நமக்கு தெரியும். அண்ட் தென் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ். லெட்ஸ் செக் த வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ். தட் இஸ் இந்தியா விக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 5 டேஸாக மார்க்கெட் கீழே தான் இறங்கினாலுமே 13.5 கீழே இன்னும் சஸ்டெயின் ஆகலை. தட் மீன்ஸ் என்ன இண்டிகேட் பண்ணுறாங்கன்னா 13.5ல் விக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. 13.5 கீழே வொலாட்டிலிட்டி இண்டெக்ஸ் கீழே போக ஆரம்பிக்குதுன்னா தட் மீன்ஸ் இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ப்ரீமியம் லோவர் ஆகும், மார்க்கெட் ஸ்டெபிளைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போவே மார்க்கெட் வந்து ஒரு டிமாண்ட் லெவலில் தான் இருக்குது. அப்போது விக்ஸ் இன்னும் கம்மியாக போகுது அப்படின்னா மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் ஸ்டேபிளாக ஆரம்பிக்கும். ஸோ இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ விக்ஸ் 13.5 கீழே மார்க்கெட் போகுதுன்னா ஸோ நம்ம ஷார்ட்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா விக்ஸ் குறையுது அப்படின்னா ப்ரீமியம் கெட்டிங் லோவர். அப்போ ப்ரீமியம் லோ ஆகுது அப்படின்னா
சம்திங் இஸ் சேஞ்சிங், ஏதாச்சும் நடக்க போகுது அங்கே மார்க்கெட் அங்கே ஸ்டெபிளைஸ் ஆகலாம், இல்லை மார்க்கெட் மேலே போகலாம் அப்படிங்கிற இண்டிகேஷன் தான் விக்ஸ் வந்து அங்கே ஸ்டேபிள் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்சம் முக்கியமாக மண்டே மார்க்கெட்டில் நம்ம ஃபர்தராக பார்க்கணும். மண்டே மார்க்கெட்னு கிடையாது, அப்கமிங் டேஸில் விக்ஸ் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது கிளியராக நம்ம பார்க்கணும். இது நிஃப்டி சினாரியோ. லெட் கம் டு த பேங்க் நிஃப்டி சினாரியோ. பேங்க் நிஃப்டியோட 1.25% அப்படிங்கிறது 47,200 இருக்குது. லெட்ஸ் சே 47,200 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. இப்போ மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருக்குன்னா 46,500 டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 46,500 டேட்டா என்ன இருக்குது, போத் த கால் அண்டு புட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை தான் 46,800 அண்ட் தென் டவுன் சப்போர்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 46,300 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டேவோட ஹை அண்ட் லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த டேவே முடிஞ்சதே பார்த்தீங்கன்னா இன்டிசிஷனாக முடிஞ்சிருக்கு. ஸோ விக்ஸும் லோவில் இருக்குது, மார்க்கெட்டும் டிமாண்டில் இருக்குது. அப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதுன்னு என்ன சினாரியோ ஓப்பனா 46,000 டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மார்க்கெட் 46,000 மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா ஸோ மார்க்கெட் பாசிபிலிட்டிஸ் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்னதாக ஒரு கேப் இருக்கு இல்லையா, இது நல்ல ஒரு கேப், இந்த கேப் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ 46,200 நியர்பை மார்க்கெட் இந்த கேப்பை ஃபில் பண்ணிட்டு போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. லெட்ஸ் see எக்ஸாக்ட்லி திஸ் கேப். இந்த கேப் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது. ஸோ 46,120 அப்படிங்கிற கேப் வந்து பேங்க் நிஃப்டியில் ஃபில் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கலாம். ஸோ இதை ஃபில் பண்ணிட்டு மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு ரிவர்சல் கொடுக்குறதுனா வாய்ப்பு ஷூராக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் கேப் டவுனில் ஓப்பனாக இருந்தால், கேப் அப்பில் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குன்னா 47 டேட்டா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 47,000 டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட். 47,000 காலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா மார்க்கெட் மேபி ரிஜெக்ஷன் இங்கேருந்து ரிஜெக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. எங்கே எப்படி நிஃப்டியில் 22,200 டேட்டா அதிகமாக ரிஜெக்ட் ஆகுதோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியில் 47,000 ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா மார்க்கெட் அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுக்கான பாசிபிலிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கலாம். ஸோ 47,000, 46,500, 46,100 in the gap filling is very important level. Okay, and then next the fin nifty. So fin nifty was same the scenario, exactly bank nifty எப்படியோ அதே மாதிரி தான் 20,400ல ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் தான் 1% இண்டிகேட் பண்ணுது. ஸோ மார்க்கெட் கேப் டவுனாக இருக்குன்னா இந்த கேப் ஃபில்க்கான பாசிபிலிட்டி சான்சஸ் அதிகம் 20,400. பட் பொறுமையாக இருந்து நான் சொன்ன மாதிரி ஒரு 50 மினிட்ஸோட லோயர் லோ கட் போயிட்டே இருக்குன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா மேல் ஐ பட்டன்லையும் தரேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதான் சினாரியோ. ஸோ 20,500 இம்பார்ட்டன்ட் டிமாண்ட் லெவல். அங்கேருந்து 100 பாயிண்ட்ஸில் இந்த கேப் ஃபில் ஆகாத சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதை ஃபில் பண்ணிட்டு ஃபர்தராக மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ ஹையோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 20,850 வரைக்குமே ஹையோட ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபின் நிஃப்டி சினாரியோ. ஸோ ஃப்ளாட் 20,600 இருந்தால் ப்ரீவியஸ் டேவோட ஹை அண்ட் லோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல், தட் இஸ் 20,531, 20,700. இதுக்கு மேலே மார்க்கெட் பிரேக் அவுட் கொடுக்குதுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 20,850. அதே மாதிரி லோவரில் பார்த்தீங்கன்னா 20,460 இஸ் த இம்பார்ட்டன்ட் லெவல் இன் ஃபின் நிஃப்டி. எக்ஸ்பைரி இருக்கிற மிட் கேப் பார்க்கலாம். ஸோ மிட் கேப் வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக மெஷர் பண்ண முடியாது, ஏன்னா 4% விழும், 0.5% ட்ரேட் ஆகும். ஸோ நான் 1.33 டிவியேஷன்ஸ் எடுத்திருக்கேன். இப்படி 1.33 அப்படிங்கிறது பார்க்க போனோன்னா மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லையா. லெட்ஸ் see this 10,235 to 10,300 is good demand zone in mid cap. ஏன் அப்படி சொல்கிறேன்னா இதுக்கு பிஃபோராகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா 10,200 அப்படிங்கிற ரேஞ்சில் ஆல்ரெடியே ஒரு கேண்டில் இஸ் ரிஜெக்டட், and then another one big candle is rejected. ஸோ that 10,200 அப்படிங்கிற ஏரியா நல்ல ஒரு டிமாண்டாக மிட் செலக்ட் இருக்குது. ஓகே, அப்போ டிமாண்டு பார்த்துட்டோம் இல்லையா, அப்போ கண்டிப்பாக சப்ளை நமக்கு தேவையில்லையா. ஸோ சப்ளை எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா திஸ் கேண்டில் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10,800 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த 2 டேஸோட ஹை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 10,544. ஸோ இந்த லெவல் மார்க்கெட் பிரேக் ஆகுது அப்படின்னா ஸோ இங்கே இருக்கிற இந்த ஃபேர் வேல்யூ கேப் அப்படிங்கிறது 10,670 to 10,554. தட் இஸ் எக்ஸாக்ட்லி 10,675 to 10,542. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா திஸ் வேல்யூ வந்து ஒரு 127 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹை பிரேக் ஆகுதுன்னா இந்த 127 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஃபில் ஆகிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது மிட் செலக்டில் இருக்குது. ஓகே, இன்கேஸ் மார்க்கெட் மேலே ஓப்பன் ஆகுது என்ன ப்ரோ பண்ணலான்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த கீழே வந்து கேப் ஃபில் பண்ணுறது போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் வெயிட் பண்ணி பார்த்துட்டு டேட்டா எப்படி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஃபர்தர் டிசிஷன் எடுத்திங்கன்னா உங்களோட ட்ரேடோட அக்யூரசி கரெக்டாக இருக்கும். குறிப்பாக
சப்ளை டிமாண்ட் வீடியோவும் அதே மாதிரி மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற வீடியோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா ஐ பட்டனில் வீடியோ தரேன், மறக்காம மாதிரி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். டவுட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாளைக்கு மறக்காமல் 9 மணிக்கு லைவ் ஆல்சோ ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ.